அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஃபைசல், லண்டனில் வசிக்கிறேன். என்ன பதிவுன்னா, இது ஆக்சுவலி இஸ்லாமிய சகோதரர்களுக்காக உள்ள ஒரு பதிவு. நான் இப்போ சிங்கப்பூர்லையும் மலேசியாலையும் எங்க அம்மா அப்பாவுடைய அடக்கம் பண்ணியிருக்கிற கபர்ஸ்தானுக்கு போயிட்டு அவர்களுக்காக துவா செஞ்சேன். அவர்கள் செய்த நல்லறங்களுக்காக துவா செஞ்சேன். அதோட என்ன பண்ணேன், அவங்களுடைய கல்லறையை முத்தமிட்டேன். இது எனக்கும் இறைவனுக்கும் என்னை பெற்ற பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தம். இதுல என்னுடைய ஈமான சந்தேகிக்கிறதோ இல்ல என்னுடைய என்ன சொல்றது, நான் இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறதோ எவருக்கும் உரிமை இல்லை. ரைட்டா? நான் ஒண்ணு கேட்கிறேன். நேற்று என்னுடைய வாப்பாவுடைய அடக்க ஸ்தலத்துக்கு, கபருக்கு, கபர் ஒரு அடக்க ஸ்தலம் இல்ல ஒரு சமாதி, கல்லறை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தமிழ்ல, அரபுல சொன்னா கபர் அப்படிங்க, தமிழ்ல சொன்னா அடக்க ஸ்தலம், கல்லறை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். யூ நேம் இட் வாட் எவர் யூ கால். அங்க போனேன். நான் எப்ப போனாலும் என்னுடைய வாப்பா அம்மாவுடைய கபர்ஸ்தான்ல, கல்லறையில அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல முச்சம் விடுவேன். கல்லறை கீழே இருக்கு, கல்லறை ஃப்ளோர்ல இருக்கு. நான் நின்றுகிட்டு முச்சம் விட முடியுமா? நின்றுகிட்டு எப்படி முச்சம் விட முடியும்? எக்ஸசைஸ் நான் பண்றேன். உட்காந்து குனிஞ்சு என்னுடைய இதழ், என்னுடைய முகம் அந்த கல்லறையில படுற மாதிரி தான் நான் முத்தம் நான் கொடுக்க முடியும். நேற்று இத போட்டத்தோட ஐயோ, ஒரு சில பிறவைகள் என்னைய கொத்தி கொதறாங்க. இவர் இஸ்லாத்திற்கு எதிரியானவர், இவர் இவருடைய செயல் கண்டிக்கத்தக்கது, இவர் ஒரு முட்டாள், இவர் ஒரு இந்த பிறவி, அவர் அந்த பிறவி, இஸ்லாம் இது வலியுறுத்தல, அது பண்ணல, இது பண்ணல, ஜன்னத்துல் பக்கியால அடக்கம் பண்ணியிருந்தா இப்படி போய் செஞ்சிருவாரா, அப்படி இப்படின்னு கொதறி தள்ளுறாங்க. பட் நான் இதுக்கெல்லாம் ஒரு பொழுதும் கலங்க மாட்டேன். ஐ எம் சோ சில். இடியே விழுந்தாலும் சரிதான். ஐ எம் சோ சில். நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு என்ன ஒரு வேதனையா இருக்கு அப்படின்னா, எங்கேந்திரா வர்றீங்க நீங்க எல்லாம்? ஏண்டா, என் இஷ்டத்துக்கு என்னைய வாழ விடுங்கடா. என்னோட இஷ்டத்துக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய தாய் தந்தையரை நேசிச்சுக்கிட்டு, என்னை படைத்த இறைவனை நேசிச்சுக்கிட்டு, அவன் கற்றுக் கொடுத்த வழியை நான் பின்பற்றிக்கிட்டு, தொழுதுகிட்டு, வணங்கிக்கிட்டு, ஜக்காத்து கொடுத்துக்கிட்டு, ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு, களிமா சொல்லிக்கிட்டு, ஓத தொழுவ அப்படின்னு சொல்லிட்டு என் இஷ்டத்துக்கு என்னை இருக்க விடு. அதுல என்னுடைய உரிமையில நீ தலையிடுறதுக்கு எந்த காரணத்துக்கும் எவனுக்கும் உரிமை இல்லை. நான் என் உமாவை முச்சம் விடுறேன், என் வாப்பாவுடைய கபர்ஸ்தான்ல குனிஞ்சு முச்சம் விடுறேன். ஒரு கபர்ஸ்தான்ல முத்தம் வர்றதுக்கு நின்றுகிட்டு இப்படியா கொடுக்க முடியும் முத்தம்? அதுக்கு உட்காரணும், அதுக்கு உட்கார்ந்து கீழே குனிஞ்சு அந்த தரையில என்னுடைய வாப்பா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த தரையில என்னுடைய உம்மா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், என்னோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், என்னோட இதயத்துல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்னோடயே இருக்காங்கிற ஒரு ஃபீலிங்ல நான் என்னுடைய வாப்பாவையும் உம்மாவையும் முச்சம் விடுறேன். அது கபர்ஸ்தான்ல இருக்காங்களா, என் இதயத்துல இருக்காங்களா, என் பக்கத்துல இருக்காங்களா? பட் அவங்க இறந்துட்டாங்க. இதையெல்லாம் கேட்கறதுக்கு சில மானுட பிண்டங்கள், அறிவற்ற மூதேவிகள். யாரா நீங்க எல்லாம்? என்னுடைய ஈமான, என்னுடைய வணக்கத்தை, என்னுடைய வழிபாட, என்னுடைய அழகான ஒரு விஷயத்தை, எனக்கும் அல்லாவிற்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்பை, பகிர்வை நீங்க எப்படி முடிவு செய்ய முடியும்?
Who the hell are you to judge me? பைத்தியக்கார பசங்களா இருக்கீங்க. அந்த Facebook அந்த Facebook பதிவுல நீ ஒரு முட்டாள், நீ ஒரு சைத்தான் இருக்கிறேன், சைத்தானாவே இருக்கிறேன், முட்டாளாவே இருக்க சொல்ற. நீ அறிவாளியில நீ எங்க இருக்க? எல்லாரும் அந்த என்னை பத்தி முட்டாளு சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கிறவன்ட சரி ப்ரொஃபைல போய் பார்த்து அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னா அதுல அவர் பெரிய நம்ம கார்பரேட் சிஇஓ மாதிரி ப்ரொஃபைல்லாம் லாக் வேற பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு சில ஆளை போய் பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன வாண்டுகள். இவ்வளவு பெரிய தாடி வச்சுக்கிட்டு அதுவும் உரிமை. இவ்வளவு பெரிய தாடி வச்சுக்க, முட்டிக்கு மேல கையிலேயே உடுத்திக்க, முட்டியில மூளையை எடுத்து வச்சுக்க, அதெல்லாம் உன்னோட உரிமை. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. ஏண்டா நீ செய்யறத நான் கேக்குறேனா? நீ முட்டிக்கு மேல கையிலேயே உடுத்துற, கேவலமான விஷயம்லாம் நடந்துச்சு. நான் ஏதாவது கேக்குறேனா? நான் பாட்டுல என் வழிக்கு என்னுடைய பிழைப்புக்கு என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய தாய் தந்தையர்கள் செஞ்ச ஒரு நன்மைக்காக அவ்வளவுதான். ஆரிபாய் எனக்கு இதெல்லாம் ஜாலியா இருக்கு. நான் இதெல்லாம் கலங்க மாட்டேன். என்னங்க இது ஒரு இல்ல என்னைய முட்டாளுங்கிறான்ல 110 இருந்து 120 நாடுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நேத்து மலேசியால இருந்தேன், இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருக்கேன். மறுபடியும் மலேசியாவுக்கு வருவேன். அங்கிருந்து ஆஸ்திரேலியா கிளம்புறேன். ஆஸ்திரேலியா பிரிஸ்பேன் போறேன். பிரிஸ்பேன்ல இருந்து நியூசிலாந்து வர்றேன். நியூசிலாந்துல மறுபடியும் மலேசியா வர்றேன். மலேசியால இருந்து சிங்கப்பூர் வர்றேன். மறுபடியும் என்னுடைய உம்மாட கபர்ஸ்தானுக்கு போவேன். மறுபடியும் வாப்பாட கபர்ஸ்தானுக்கு போவேன். எப்போ போலாம் மலேசியா வரணும் எங்க அம்மாவுடைய கபர்ஸ்தானுக்கும், எப்பப்பெல்லாம் சிங்கப்பூர் வரணும் எங்க வாப்பாவுடைய கபர்ஸ்தானுக்கும் போய் இதே மாதிரி முச்ச விடுவேன். நீ அத சஜிதான்னு எடுத்துக்க, என்ன இல்ல குனிஞ்சு வணங்குறான்னு எடுத்துக்க, இல்ல நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. ஐ டோன்ட் கேர். இது எனக்கும் என்னை படைத்த இறைவனுக்கும் உள்ள ஒரு விஷயம். என்னோட ஈமானையெல்லாம் எவனும் கொச்சைப்படுத்த முடியாது. நான் செய்யற விஷயங்கள்லாம் உங்களால செய்யவும் முடியாது. என்னை பேசுற சில வார்த்தைகளை விட்டுருவேன். அது கோபமா மாறிடும். இதுல எல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிக்க கூடாது. அப்படியே ஜாலியா கடந்துடணும். நான் இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, எப்பேற்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்க. எப்பேற்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்ய முடியலண்டா யாரா நீங்க எல்லாம்? உன்னைய போய் கேளு. உன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை கேளு. உன்னை சுத்தி உள்ள பிரச்சனைகளை, அது உனக்கு நெருக்கமான நண்பர். நானும் நீ யாரு? அவங்கிறான் இவங்கிறான். போய் பார்த்தா 22 வயசு. ஏன் அவனுக்கே 23 வயசு. அறிவற்ற பிண்டங்களே திருந்துங்கடா, திருந்துங்க, மன்னிச்சிருங்க, திருந்துங்கள். டா இல்ல கல். அதனால இது பைத்தியக்காரத்தனம். ஆவுண்டா உடனே இஸ்லாத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறது. வாழ்றது ஒரு வாழ்க்கை தம்பி, வாழ்றது ஒரு வாழ்க்கை. என்னது வாழ்றது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய அழகா வாழ்ந்துட்டு போகணும். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழு. யாரு உன்னை தடுக்க முடியும்? யார் தடுக்க முடியும்? நீ பிறந்தா சாவணும். நீ பிறந்துட்டா ஒரு நாளைக்கு செத்துதான் ஆகணும். செத்துட்டா சாவு செத்து அப்படின்டா அப்படி சொல்லக்கூடாது. மவுத்துன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இஸ்லாமிய அடிப்படையில மவுத்துன்னு சொல்லணும். அது மவுத்துன்னு சொன்னா அரபுல மவுத், தமிழ்ல சொன்னா சாவணும், செத்துட்டாரு, அது தமிழ் வார்த்தை. அதனால நீ சஜிதான் எடுத்துக்க, குனிந்து முத்தமிட்டார் அப்படின்னு எடுத்துக்க. என்ன இது அறிவற்ற தனமா இருக்கு. என் இஷ்டத்துக்கு வாழ விடுங்கப்பா. என்னைய ஆவுண்டா இஸ்லாத்தை கொண்டு வந்து இதுக்கு அனுமதி இருக்கா, அதுக்கு அனுமதி இருக்கா? ஆமா, நீ எல்லாத்தையும் அனுமதியோட தான் நீ நான் பண்ணிட்டு இருக்கிற.
பேசுறவன்லாம் சூஃபி இப்ராஹிம் மூசா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னமோ பெரிய, அதாவது இறைவன் காட்டி அப்படியே ஒரு 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 100% சுத்தமாவும், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிகள் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் வாழ்றவங்க. ஏன் லூசு பயலுங்களா, பைத்தியக்காரங்களா? என் வாழ்க்கையை என்னை மாதிரி வாழ விடுங்க. இன்னைக்கு சொல்றேன், கடைசியா சொல்றேன். மறுபடியும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துலாம் போயிட்டு மறுபடியும் மலேசியாவுக்கு வருவேன். எங்க உம்மாவுடைய கல்லறைக்கு போவேன். கல்லறை அடக்கஸ்தலம் இல்ல கபர், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அடக்கம் பண்ற இடம் அவ்வளவுதான் முடிஞ்சு. அது கல்லறையா கூட இருக்கலாம், அடக்கஸ்தலமா இருக்கலாம், இல்ல மயானமா இருக்கலாம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கு. போவேன், குனிஞ்சு முச்சம் விடுவேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இது எனக்கு அல்லாஹ்க்கு உள்ளது. என்னுடைய தாயை முச்சம் விடுறதுக்கு நான் ஏன்டா உன்கிட்ட அனுமதி வாங்கணும்? என்னுடைய தந்தையை முச்சம் விடுறதுக்கு நான் ஏன்டா நான் உன்கிட்ட அனுமதி வாங்கணும்? பிளடி பெகர்ஸ். ஆனா அந்த ஆர்கியூமெண்ட்லாம் நல்லா ஜாலியா தான் இருந்துச்சு என்னோட போஸ்ட்ல. பட் இன்னும் அதை ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் மோர் அண்ட் மேக் மை செல்ஃப் ஆங்கிரி. ஒரு பொழுதும் கோவப்படவும் மாட்டேன். இந்த விஷயம்லாம் ஒரு பொழுதும் என்னை கலங்கடிக்காது. ஐ எம் வெரி சில் பர்சன். ஐ எம் சோ சில். இந்த மறுபடியும் வருவேன் 16-17 மறுபடியும் சிங்கப்பூருக்கு வருவேன், மறுபடியும் மலேசியாவுக்கு வருவேன், மறுபடியும் என்னுடைய அம்மா அப்பாவுடைய கபர்ஸ்தானுக்கு போவேன். கல்லறை, அடக்கஸ்தலம், வாட் எவர் யூ கால் இட். என்ன முத்தம் விடுவேன், குனிந்து முத்தம் விடுவேன், அதையும் போஸ்ட் போடுவேன். ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாருங்களா, என்னுடைய உணர்வு அது, என்னுடைய உணர்வு. நான் என்னுடைய தாய் தந்தையர் என் இதயத்துல, என் பக்கத்துல என்னோட வாழ்ந்துட்டு இருக்கிறதாக நான் நினைச்சுட்டே இருக்கேன். நின்றுகிட்டாடா முச்சம் விட முடியும்? கபரை தூக்கி இப்படியே முச்சம் விட முடியும்? குனிந்து முச்சம் விடக்கூடாது அப்படின்னா கபரை அப்படியே தூக்கி இப்படி கையில வச்சுக்கிட்டு இப்படியா முத்தம் விட முடியும்? குனிஞ்சுதானே முத்தம் விட முடியும்? I'm coming to Sydney in 2 days தம்பி. ஹமீத் செட் சிட்னிக்கு இன்னும் ஒரு 2 நாள்ல வரேன். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னை கலங்கடிக்காது. மறுபடியும் சொல்றேன். மறுபடியும் என்னுடைய தாய் தந்தையர் கல்லறைக்கு, எல்லா அடக்கஸ்தலம், கிறிஸ்துவர்கள் கல்லறைமாங்க, நம்ம இஸ்லாமியர்கள் அடக்கஸ்தலம்பாங்க. ஏன்னா அப்புறம் இந்துக்கள் மயான பூமிமாங்க. நம்ம கபர்ஸ்தான் சொல்லுவாங்க. நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. அடக்கஸ்தலத்துக்கு போவேன். நான் மறுபடியும் குனிந்து என்னுடைய தாய் தந்தையர்கள் அடக்கம் பண்ண இடத்துல அங்க தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அங்க என்னோட வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போனா எனக்கு ஒரு பியூரிஃபை எனக்கு கிடைக்குது. மன அழுத்தம்லாம் குறையுது. என்னுடைய தாய் தந்தையர்கள் பார்த்த உணர்வு எனக்கு வருது. அவங்களோட பழகுன உணர்வு வருது. அவங்களோட கையை பிடித்து நடந்த ஒரு கையை பிடித்து முத்தமிட்ட, ஒரு நெற்றியை பார்த்து முத்தமிட்ட, அவங்களை கட்டி அணைத்த அந்த மாதிரி உணர்வு எனக்கு வருது. தட் மேக்ஸ் மீ காம் டவுன். தட் மேக்ஸ் மீ so blessed. அதெல்லாம் உனக்கு இல்லாக்கட்டி நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு அந்த உணர்வுலாம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? என் உம்மாட கல்லறையை பார்க்கணுங்கிறதுக்காண்டியே நான் மலேசியாவுக்கு வர்றேன். You know how much cost? உன்னால முடியுமா? பேசுறவனால முடியுமா? எங்க வாப்பாவுடைய கல்லறைய, எங்க வாப்பாவுடைய அடக்கஸ்தலத்துக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் சிங்கப்பூருக்கு வர்றேன். மாசம் வர்றேன். 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வர்றேன். காலையில நேரா கல்லறைக்கு போயிட்டு பாப்பா பக்கத்துல உட்காந்துட்டு அன்னைக்கு சாயந்தரமே பிளைட் எடுத்து வர்ற நேரம்லாம் இருக்கு. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி. உன்னால முடியலன்னா தூக்கு போட்டுக்கிட்டு சாவு. உன்னால முடியலன்னா தூக்கு மாட்டிக்கிட்டு சாவு. அதனால பிறருடைய உணர்வுகளை தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள். இஸ்லாம் என்கிற ஒரு அடிப்படையில இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது, இஸ்லாம் இறைவன் நமக்கு அளித்தது ஒரு அழகான ஒரு ஜஸ்ட் ஒரு அழகான வாழ்க்கை. அது
உனக்கு பிடிச்ச மாதிரி அழகா வாழ, அவ்வளவுதான். சந்தோஷமா இரு, பிறரை நோகடிக்காத, அவ்வளவுதானே. இறைவா, அதாவது என்ன சொல்றது, இதே போல பேசுபவர்களுக்கும் நல்ல புத்தியை கொடுத்து அவர்களுடைய தாய் தந்தையர்களை நேசிக்கக்கூடிய, பிறரிடம் அன்பு பாராட்டக்கூடிய, பிறரை தூற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை, மனதை கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்காக துவா செய்யுங்க, இந்த உலகத்துக்காக துவா செய்யுங்க. மதம் கடந்து, மார்க்கம் கடந்து, எந்த ஒரு மனிதன் அப்படின்னா மனிதன், எல்லாருக்கும் துவா செய்யுங்க. எல்லாரும் சிறப்பா இருப்போம், எல்லாரும் ஹாப்பியா வாழ்வோம், ஜாலியா இருப்போம், பிறருக்கு உதவியா இருப்போம், அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொருத்தர் கேட்டார், தம்பி ஹமீது சேட், எனக்கு இதுல வாங்க, எனக்கு இன்பாக்ஸ்ல வாங்க, நான் சொல்றேன். we can meet சிட்னில வந்து நாளன்னைக்கு சாட்டர்டே மீட் பண்ணுவோம். சாட்டர்டே இல்ல சண்டே மீட் பண்ணுவோம். சண்டே நான் ஃப்ரீயா இருப்பேன். கால் மீ, இன்பாக்ஸ்ல எனக்கு நான் மெசேஜ் பண்ணுங்க. சிட்னி, பிரிஸ்பேன், மெல்பர்ன்லாம் போறேன். ஸோ வில் மீட் அப். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். காடுன்னு சொல்லக்கூடாதுமா, அல்லான்னு சொல்லுமா. இங்கிலீஷ்ல காடு, அரபுல சொல்றா அல்லாஹ், தமிழ்ல சொல்றா கடவுள். அதனால ஒன்னுக்கும் நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு தலையை போட்டு முட்டிக்கிட்டு சாக முடியாது. லெட் மீ என்ஜாய் மை லைஃப் வித் மை பேரண்ட்ஸ். அவர்கள் இறக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். என்னுடைய மனதில் வாழ்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். என்னோடு இருக்கிறார்கள் என்று போற்றுகிறேன். அதனால எல்லாம் ஹாப்பியா இருப்போம். அவருடைய தாய் தந்தையர்களை இருந்தாலும் இறந்தாலும் நேசிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோருக்கும் வணக்கம்.